தமிழ்நாட்டுல திருவாரூர்ல திருக்குவளையில இருந்து இங்க சென்னைக்கு வரும்பொழுது என்ன சொத்தையா கொண்டு வந்தார் ஸ்டாலினோட தோப்பனார்? இன்னைக்கு என்ன இருக்கு? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இன்னும் இருக்கு. Modi did only two things in last 10 years. One is foreign trips. Another is fake propaganda. என்ன இங்கிலீஷ் அமெரிக்கன் ஸ்பீச் லாங்குவேஜ் டாப். 69ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி 69ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி. கொஞ்சம் ஏஞ்சி அப்படி போக சொல்லுங்க, இல்ல நான் கூட அங்க போய் நிக்கிறேன் மேடம். சத்தியமா உட்கார எனக்கு பிடிக்கல. வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுறீங்க, ஏன்னு தெரில. சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணவே மாட்டீங்களேம்மா. கூடு வாழும் குருவிகள் பாடும் பாச பறவைகள் வாழ்வுமே உன்னை போற்றுமே வாழ்வெல்லாம் உன்னை ஏற்றுமே. இன்னும் இருக்கு. எரியுதடி மாலா போடு. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இதுதான் புரியாத புதுதா இருக்கு. ஏய் மவனே, இப்படியே ஓடிரு, இல்ல உன் குறவனையை கடிச்சு நானே துப்பிடுவேன்டா. இன்னும் இருக்கு. ஸ்டாலின் வீடு இருக்குல்ல, ஆமா சார், அங்க போய் நைட்டு 1 மணிக்கு அண்ணாமலைன்னு கத்துங்களேன். அப்படி எழுந்திருப்பார் ஸ்டாலின். நானும் பழிக்காத மாதிரியே எவ்வளவு நேரம் அடிக்கிறது. இன்னும் இருக்கு. அண்ணாமலைன்ற பேரை கேட்டாலே பாவம் ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் எல்லாம் பாவம் தூக்கம் இழந்து தவிக்கிறாங்க. அது தமிழக மக்கள் எல்லாருக்குமே தெரியும். அண்ணாமலை. இன்னும் இருக்கு. தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயும் என்பார்களே, அப்படி அவருக்கு எதையும் இந்த தேர்தலில் பானை உடைக்கப்படும், பானை உடைஞ்சிடும். நான் மனம் திறந்து சொல்றேன், இதுவரை சொல்ல நீங்க கேள்வி கேட்டு தான் சொல்றேன். 25 வருஷம் முடிசூடா மன்னனா ராயபுரத்துல இருந்தேன் நான். முடிசூடா மன்னனா தமிழ்நாட்டுல திருமாவளவன் அம்பேத்கரின் மறுவுருவம். அம்பேத்கர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? அந்த பெருமகனுடைய பெருமதிப்பு என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அம்பேத்கருடைய வாழ்வியலும் அவருடைய வரலாற்றையும் திருமாவளவன் பேசுற ஒரு வீடியோ ஒன்னு அனுப்புறேன், நீங்க முழுமையா பாக்குறீங்களா? இன்னும் இருக்கு. நீ சொல்ற ஜெய் ஸ்ரீராம் சி இடியட். நீ சொல்ற ஜெய் ஸ்ரீராம் சி இடியட். அவர் ஒட்டுமொத்தமாக இந்து சமுதாயத்தையே அவர் அவமானப்படுத்தியுள்ளார். நீ சொல்ற ஜெய் ஸ்ரீராம் சி இடியட். என்ன தைரியத்துல இவனுக்கு ஓட்டு கேட்க வர்றாங்க தெரியலங்க. இந்த நீட் ரத்து என்கின்ற விஷயத்தில் இவர்களுக்கெல்லாம் சவுக்கடி கொடுக்கும் விதமாக நம்முடைய தமிழகத்தை சேர்ந்த மாணவர்கள் டாப் 10 வரிசையில் நீட் தேர்வில் 4 இடம் பிடித்திருக்கின்றார்கள். அதிலும் முக்கியமாக நீட் தேர்வில் முதலிடம் பிடித்த மாணவன் தமிழகத்தை சார்ந்த ஒரு மாணவன் என்று பெருமிதம். அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே, பார்த்து ஓட்டு போடுங்க, தயவுசெய்து சிந்திச்சு ஓட்டு போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்மளை சந்தோஷப்படுத்துற அவங்களையும் நம்ம சந்தோஷப்படுத்துவோம். உங்களை எல்லாம் அன்புடன்